தர்மகர்த்தா ஒரு படம் சொன்னேன் ம், இல்லைங்களா? ம். அந்த படம் நான் ஹீரோவா நடிக்கும்போது, ஷூட்டிங் வந்து வாணி ஸ்டுடியோல நடக்குது. இப்ப தான் அது வந்து பெரிய மாலா மாத்திட்டாங்க. ஓகே. ஃபோரம் மால். கமலா தியேட்டருக்கு எதிர்க்க. ஆமா. அது அப்போ வாணி ஸ்டுடியோ. ஓகே. அந்த ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. அப்போ ராதா ரவி சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ம். அவரு கார் எடுத்துட்டு வந்து, சிவாஜி அப்பா இங்க இருக்கிறாரு. அவர்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படியே சேர்ல உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தாரு. இவர் போய்ட்டு, "அப்பா" அப்படின்னாரு. "யார்றா?" அப்படின்னாரு. "இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு படம் முதல் தடவை ஹீரோவா பண்றான். அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க." அப்படின்னோன நான் போய் அவர் கால்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். "என்ன படம் பண்ற?" அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி தர்மகர்த்தான்னு ஒரு படம்ப்பா. "என்ன கர்த்தா?" அப்படின்னாரு. "தர்மகர்த்தாப்பா." "யாரு டைரக்டர்?" அப்படின்னாரு. "இந்த வெங்கட் ராமானுஜம், வெங்கட் ராமானுஜம்." இந்த வேணு பிக்சர்ஸ்ல கதை வசனம் எழுதிட்டு இருந்தான். அவ்வளோ ஞாபகமா ம். சொல்றாரு. "ஆமாப்பா" அப்படின்னு. "அவன் கதை தானே எழுதுவான். அவன் என்ன டைரக்ட் பண்றான்?" அப்படின்னாரு. "அப்பா அந்த முதலாளி படம் வந்ததுல்லப்பா, அதான்ப்பா எடுக்குறாங்கப்பா" அப்படின்னு. "ஆ சரி. நல்லா பண்ணு, நல்லா பண்ணு" அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுதான் நான் சிவாஜி ஐயாவ நான் முதல் தடவையா மீட் பண்ணது.